திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பாக முதன்முதலாக நூல் வெளியிட்ட எம்ஜிஆர் அரசு எடுத்த முடிவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டால் அதிமுக அமித்ஷாவின் விசுவாசி என மக்கள் தூற்றுவார்கள் என மதுரை எம்பி சு வெங்கடேசன் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பாஜகவினுடைய இந்துத்துவா குரலிலேயே பேச துணிகிற கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருப்பதை வேதனையோடு பார்க்கிறோம். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தன் கட்சியின் பெயராக வைத்திருக்கிற ஒரு கட்சி எவ்வளவு மோசமான முடிவெடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது வரலாற்றில் என்ன விசித்திரம்னா, திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றிய முதல் புத்தகத்தை வெளியிட்ட அரசு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் அரசு. 81 தொல்லியல் துறை வெளியிட்ட பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய வாழ்த்தோடு தான் அந்த புத்தகம் வெளிவருகிறது. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீபத்தூண் என்பது எது என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எம்ஜிஆரை விட சிறந்த நிர்வாகியா எடப்பாடி? எம்ஜிஆருக்கு இருக்கிற கடவுள் பக்தியை விட எடப்பாடிக்கு அதிக கடவுள் பக்தி இருந்து விட்டதா? மரியாதைக்குரிய எம்ஜிஆரின் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல, மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள். 94 வழக்கு வருகிறது நீதிமன்றத்தில். திருப்பரங்குன்றம் கோவிலின் 4 ஸ்தானிய பட்டரும் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்கிறார்கள். காலகாலமாக கார்த்திகை தீபம் என்பது உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கிற இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்று 4 ஸ்தானிகர்களும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பிலே இருக்கிறது. நண்பர்களே, 94 யார் ஆட்சி நடத்தியது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.